வணக்கம். கணக்கு இணைக்கும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டுடே நான் பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்டு மேக்ஸ் குவாடினேட் ஜாமெண்ட்ரி ஆயத்தொலைவு வடிவியல் எக்ஸைஸ் 5.3 பயிற்சி 5.3 பார்ப்போமா கண்ணு. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் நேர்கோட்டின் சமன்பாடு. சம் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேங்கன்னு பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த எக்ஸசைஸில் வரக்கூடிய கணக்குகள் எல்லாமே நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரிந்திருந்தால் போதும் அப்படின்னு பார்த்துக்கலாமா? ஓகே பாருங்கன்னு, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னாவே ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேங்கண்ணா, ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் என்ன? ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. அதாவது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கும் நம்மளால் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி அவங்களே ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்லேருந்து ஸ்லோப் கண்டுபிடிங்க, இல்லை ஒய் இன்டர்செப்ட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷனையும் இந்த ஃபார்முலாவையும் நம்ம கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ரெண்டு விதத்தில் யூஸ் ஆகும். ஓகேவா? நீங்கள் சம் போடும்போது பாருங்கள், நல்லா புரியும். இப்போதைக்கு என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னாவே ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இதில் எம் அப்படிங்கிறது ஸ்லோப் கண்ணு, சாய்வு. நம்ம போன எக்ஸசைஸ்லேயே படித்தோம் இல்லையாக்கண்ணே, எக்ஸசைஸ் 5.2 நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ. இல்லை பார்க்கல அப்படின்னாலும் பாருங்க கண்ணு, இங்கே ஒரு லைன் போகுது இல்லையா, இந்த லைனை டச் பண்ணுங்க கண்ணு, எக்ஸசைஸ் 5.2 பார்த்துடலாம். ஓகே, அந்த அந்த வீடியோ பார்க்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்ணு, அது வேறு மாடல் இது வேறு மாடல் தான். ஸோ நீங்கள் இதை கவனிங்க. எம் ஈக்குவல் டு கண்ணு ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. எம்ங்கிறது ஸ்லோப்பு, சாய்வு. ஓகேவா? அடுத்தது சி அப்படிங்கிறது ஒய் இன்டர்செப்ட், அதாவது ஒய் வெட்டுத்துண்டு. சிங்கிறது ஒய் இன்டர்செப்ட்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு அதாவது கண்ணு இதில் நல்லா டீப்பாக நிறைய சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் எக்ஸசைஸில் எங்கேயுமே யூஸ் ஆகலை. ஸோ நான் அதனால் அதெல்லாம் விட்டுட்டேன். நீங்கள் லெசன் எடுக்கும்போது உங்கள் மிஸ்ஸு லெசன் எடுக்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு எப்போவுமே அதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சிருக்கணும். நான் நடத்துகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸசைஸ் நமக்கு தேவையான மட்டும் உங்கள்கிட்ட இன்ட்ரடக்ஷனாக கொடுக்குறேன். பட் இது மட்டும் இன்ட்ரடக்ஷன் கிடையாது கண்ணு. இதில் நிறைய அந்த லைன்ஸை பற்றி ஸ்ட்ரெயிட் லைனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. புக் எடுத்து நீங்கள் படிங்க. அதே மாதிரி உங்கள் மிஸ் சொல்லும்போது கவனமாக கேட்டுக்குங்க. ஓகேவா? சரி, நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா எக்ஸசைஸில் கூடிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன தெரிந்தால் போதும், அவ்வளோதான் நான் சொல்கிறது. ஓகேவா? பாருங்கன்னு, சீங்கதுன்னு ஒய் இன்டர்செப்ட் ஒய் வெட்டுத்துண்டு, அதாவது ஒய் வெட்டுத்துண்டு 2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா வேலை முடிஞ்சது. சி ஈக்குவல் டு 2ன்னு போட்டுக்கலாம், அவ்வளோதான். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். அதை பற்றி தெரிந்திருந்தாலும் தெரியவில்லை என்றாலும் ஆன்சர் போடுறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் அச்சுக்கு இணை அப்படின்னு வரக்கூடிய இடத்துல என்ன குவாடினேட் அப்படின்னாக்கன்னு 0, ஒய். பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் அச்சுக்கு இணைனாவே எக்ஸ் அந்த இடத்துல 0 ஆயிரும். அவ்வளோதாங்கண்ணே. பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்னாவே எக்ஸ் அந்த இடத்துல 0 ஆயிடும். அவ்வளோதான். அப்போ அந்த பேருக்குள்ளே என்ன கண்டிருக்கோம்? 0,2, 0,5, 0,8 அப்படின்னு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஒய் மட்டும்தான் இருக்கும். அந்த ஒய்க்கு ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கும். சம் பி அப்படின்னு நான் போட்டிருக்கிறேன். ஓகேவா? அடுத்தது பேரலல் டு ஒய் ஆக்சிஸ், ஒய் அச்சுக்கு இணை அப்படிங்கும்போது அந்த பேரில் எக்ஸ், 0 இருக்கும். என்ன ஆக்சிஸோ அதுக்கு 0 ஆகிடும். ஓகேவா? அப்போ அந்த பேர் எப்படி இருக்குங்கன்னா எக்ஸ், 0 இருக்கும். அதாவது 11,0, 12,0, 2,0 அப்படின்னு இருக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு சம் ஏதோ ஒரு நம்பர், நான் சி போட்டிருக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதாங்கன்னு, 3 விஷயந்தான். ஒன்று ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி, எம்ங்கிறது ஸ்லோப்பு, சிங்கிறது ஒய் இன்டர்செப்ட், அதாவது ஒய் வெட்டுத்துண்டு, எம்ங்கிறது சாய்வு. அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் பேரல் அப்படிங்கும்போது எக்ஸ் 0, ஒய்க்கு நம்பர் இருக்கும். ஒய் ஆக்சிஸ் 0, ஒய் ஆக்சிஸ் பேரல் அப்படிங்கும்போது ஒய் 0 வயிறும் எக்ஸுக்கு நம்பர் இருக்கும். அவ்வளோதாங்கண்ணே. இதை லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே நோட்டில் சம் பார்க்கலாமா? அடுத்து நமக்கு தெரிஞ்ச 2 ஃபார்முலா இது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ தெரிஞ்சுக்குங்க. ஸ்லோப் சாய்வு அப்படின்னா என்னக்கன்னு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. அதே மாதிரி மிட் பாயிண்ட் நடுப்புள்ளி அப்படின்னு வர இடத்துல அது கண்டுபிடிக்க வேணும். அப்படிங்கிற இடத்துல x1 ப்ளஸ் x2 பை 2, y1 ப்ளஸ் y2 பை 2. ஓகேவா? இவ்வளோதாங்கன்னு. இந்த 2 ஃபார்முலாவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சம் பாருங்கண்ணே, புக்கில் சம் பாருங்கன்னு எக்ஸசைஸ் 5.3
இந்த 1லேருந்து 5 வரைக்குமே 2 மார்க் சம் தாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சம்மு, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ த மிட் பாயிண்ட் ஆஃப் எ லைன் செக்மெண்ட் join in the points 1, -5, 4, 2 and parallel to ரெண்டு ஆப்ஷன்ஸ், அதாவது ரெண்டு சம் போட சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒன்று, ஒய் ஆக்சிஸ் ஒன்று. அதாவது இந்த லைன் வந்து பேரலாக இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா என்ன ரிசல்ட்டு, அதே ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலல் அப்படின்னா என்ன ரிசல்ட். ஓகேவா? அப்படியே தமிழ் மீடியம் பாருங்கன்னா பயிற்சி 5.3 முதல் கணக்கு 1, -5 மற்றும் 4, 2 என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டின் நடுப்புள்ளி வழியாக செல்வதும் கீழ்கண்டவற்றுக்கு இணையானதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. ஒன்று ஒய் அச்சு, இன்னொன்று எக்ஸ் அச்சு. ஒன்று எக்ஸ் அச்சு, இன்னொன்று ஒய் அச்சு. சொல்யூஷன் பாருங்கன்னு ரெண்டு கோஆர்டினேட் கொடுத்துருந்தாங்க. அதில் எந்த கோஆர்டினேட்டையும் எடுத்து நீங்கள் எக்ஸ் அச்சுக்கு பேரல் அப்படின்னா அதுக்கான கோஆர்டினேட் இருக்கு இல்லையா, 0, ஒய் அதுக்குமே அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் பேரல் அப்படின்னா எக்ஸ், 0 அப்படிங்கிற கோஆர்டினேட்ஸுக்கும் ஈக்குவல் பண்ணிக்கக்கூடாதுக்குன்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு கோஆர்டினேட்ஸை கொடுத்துட்டு அதனுடைய மிட் பாயிண்ட்டுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் பேரலல்லாம் என்ன, அதனோட மிட் பாயிண்ட்டுக்கு ஒய் ஆக்சிஸ் பேரலல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பேரலல் அப்படின்னாவே நம்ம எந்த பேருக்கு ஈக்குவல் பண்ணுவோமோ அதுக்கு ஈக்குவல் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் வேல்யூ என்ன, ஒய் வேல்யூ என்ன அப்படின்னு கிடச்சிடும். ஓகேவா? பாருங்கன்னு மிட் பாயிண்ட் நடுப்புள்ளி எதுக்கான ஃபார்முலா எனக்குன்னு x1 + x2/2, y1 + y2/2. ஓகேவா? இப்போ பாருங்கள், எது x1 எது x2 ரைட்டாக எழுதிக்கலாமா? இது x1, இது y1, அதே மாதிரி இது x2, இது y2. ஓகேவா? x1 + x2/2, அதாவது x கோஆர்டினேட் ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். அடுத்து y கோஆர்டினேட் ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது பாருங்கன்னு 1 + 4/2 -5 + 2/2. ஓகேவா? 1 + 4 என்ன கண்ணு 5, ஸோ 5/2 -5 + 2 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -3 வரும், -3/2. ஓகே, நமக்கு கோஆர்டினேட்ஸ் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு என்ன கண்ணு சொல்லியிருந்தாங்க, லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் அச்சுக்கு இணையான கோடு எனில் நமக்கு தெரியும் அதனுடைய கோஆர்டினேட் என்னக்கன்னு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னாவே 0, ஒய். ஸோ 0, ஒய் ஈக்குவல் டு இந்த கண்டுபிடிச்ச இந்த கோஆர்டினேட் எழுதிக்கிங்க இந்த பாயிண்ட்டு. ஸோ இதில் இருந்து 0 ஈக்குவல் டு, அதாவது ரெண்டு கோஆர்டினேட்ஸ் ஈக்குவல் அப்படின்னா, அதாவது a, b இஸ் ஈக்குவல் டு 2, 3 அப்படின்னா a ஈக்குவல் டு 2, b ஈக்குவல் டு 3 அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. a, b ஈக்குவல் டு 2, 3னா இந்த ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவல், செகண்டுக்கு செகண்ட் ஈக்குவல் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது 0 ஈக்குவல் டு 5/2, ஸோ அதை விட்டுடலாம். y ஈக்குவல் டு -3/2. பாருங்கன்னு அவ்வளோதான். இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி கொடுத்துடணும். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க, ஃபைண்ட் த ஈக்குவேஷன், ஒய்யிலே நிறுத்திடக்கூடாது, இதிலேருந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி காட்டணும். அது எப்படி பாருங்கன்னு, ஒய் ஈக்குவல் டு -3/2 அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 இன்சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ 2y ஈக்குவல் டு -3, அடுத்து 3 இன்சைடு கொண்டு வந்துருங்க. 2y + 3 ஈக்குவல் டு 0. அவ்வளோதாங்கண்ணே. அடுத்தது லைன் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ், ஒய் அச்சுக்கு இணையான கோடு எனில் x, 0 ஈக்குவல் டு 5/2, அதே கோஆர்டினேட்டு. இதில் ஒரே ஒரு விஷயங்கன்னு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி வந்த கோஆர்டினேட்டை தான் ரெண்டுக்கு ஈக்குவல் பண்ணணும். ஓகேவா? அந்த கொடுத்துருக்கிற கோஆர்டினேட்ஸில் ஏதாவது ஒன்றெலாம் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ x, 0 ஈக்குவல் டு இந்த கோஆர்டினேட். அப்போ x ஈக்குவல் டு 5/2, 0 ஈக்குவல் டு திஸ், ஸோ அதை விட்டுடலாம். x ஈக்குவல் டு 5/2 மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்து 2 இன்சைடு கொண்டு வந்துருங்க. 2x ஈக்குவல் டு 5, 5 இன்சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா 2x - 5 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்த சம் பாருங்கள், எக்ஸாம்பிள் 5.17 பார்க்கலாம். புக்கில் சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 5.17, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ தி கோஆர்டினேட்ஸ் 5, 7 அண்ட் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். இதை தான் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளாஸ் சொல்லியிருக்கணும். அதாவது டைரெக்டாக கொடுத்துருக்கிற கோஆர்டினேட்டை அப்படியே எக்ஸ் ஆக்சிஸ் பேரலாம் என்ன பண்ணணும், ஒய் ஆக்சிஸ் பேரலாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கலாம். ஸோ பரவாயில்ல, மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பண்ணுறது ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது ரொம்ப ஈஸி இல்லையா? அப்படி சம் தமிழில் பாருங்கன்னு, எடுத்துக்காட்டு 5.17, 5, 7 என்ற புள்ளி வெளிச்செல்வதும் எக்ஸ் அச்சுக்கு இணையாகவும் ஒய் அச்சுக்கு இணையாகவும் அமைந்த நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு ரொம்ப ஈஸி. சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ஆப்ஷனுக்கு
0, y equal to 5, 7, y equal to 7 அவ்வளோதான். செகண்டுக்கு x, 0 equal to 5, 7, x equal to 5 அவ்வளோதாங்க ஆன்சர். அடுத்து பாருங்க எக்ஸாம்பிள் 5.18 எடுத்துக்காட்டு 5.18 புக்கில் சம் பாருங்கன்னு. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன் ஹூஸ் ஃபஸ்ட் ஸ்லோப் இஸ் 5 அண்ட் y இன்டர்செப்ட் இஸ் -9. ரெண்டாவது இன்க்ளினேஷன் இஸ் 45 டிகிரி அண்ட் y இன்டர்செப்ட் இஸ் 11. இது ஒரு மாடல். இது எப்படி அப்படி தமிழில் சம் பார்த்துட்டே போயிடலாமா? பாருங்கள் எடுத்துக்காட்டு 5.18 பின்வரும் விவரங்களை பயன்படுத்தி நேர்கோட்டின் சமன்பாடு காண்க. ஃபஸ்ட்டு சாய்வு 5 மற்றும் y வெட்டுத்துண்டு -9, சாய்வு கோணம் 45 டிகிரி மற்றும் y வெட்டுத்துண்டு 11. அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு சொல்யூஷன். சாய்வு 5 அப்போ m equal to 5, y இன்டர்செப்ட் -9, y வெட்டுத்துண்டு -9 அப்போது c equal to -9. இல்லையா நமக்கு தெரியும் mங்கிறது சாய்வு ஸ்லோப்பு அப்படின்னு நமக்கு தெரியும். சிங்கிறது y இன்டர்செப்ட் அதாவது y வெட்டுத்துண்டு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ m equal to 5, c equal to -9 அவ்வளோதான். இது கொடுத்துருக்குறாங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். நமக்கே தெரியும் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னக்குன்னு y equal to mx plus c அவ்வளோதான். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் பாருங்கள். y equal to 5x minus 9. அந்த 5x 9 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ y minus 5 plus 9 equal to 0. இது ப்ளஸ் ஆகிடுச்சு, இது மைனஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்தது எக்ஸை முன்னாடி எழுதிக்கங்க, ஒய்யை அடுத்ததாக போட்டுக்குங்க. ஸோ -5x + y 9 equal to 0. ஓகே, ஸ்டார்டிங்லேயே மைனஸ் இருக்குது. ஸோ அதனால் மைனஸ் எடுத்துடலாம். மைனஸ் டோட்டலாக எடுக்கிறீங்க, ஒரு -1 வந்து வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா 5x ப்ளஸில் ஆயிரும், y மைனஸில் ஆகிடும், 9ம் மைனஸில் வந்துடும். இல்லையா இது வந்து மைனஸில் ஆகிடும், இதுவும் மைனஸில் ஆகிடும், இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அடுத்து இந்த -1 கீழே கொண்டு வந்துடுங்க. 0/-1 ஆகி போயிடும். 0/anything 0 தான். ஸோ ஈக்குவேஷன் என்ன கண்ணு 5x minus y minus 9 equal to 0. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்த சம்ம அதிலே செகண்டு அது என்ன கண்ணை கொடுத்துருந்தாங்க, அதாவது இன்க்ளினேஷன் டிகிரியில் கொடுத்துருந்தாங்க. அதாவது தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. அவங்க 45 டிகிரின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது தீட்டா தான் இல்லையா? அப்போ தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. அதே மாதிரி ஒய் இன்டர்செப்ட் ஒய் வெட்டு துண்டு சொல்லியிருந்தாங்க, அது 11 சொல்லியிருந்தாங்க. ஸோ சி ஈக்குவல் டு 11 அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நமக்கு எம் சி இருந்தால் மட்டும்தான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஓகே, எம் கண்டுபிடிக்கலாம். தீட்டா இருந்ததுன்னா எம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இல்லையா? எம் ஈக்குவல் டு tan தீட்டா அப்படிங்கிறத ஒரு ஸ்லோப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஓகேவா? அப்போ m equal to tan theta that is equal to tan 45 என்னங்கன்னு 1 அவ்வளோதாங்கன்னு. m equal to 1, c equal to 11, y equal to mx plus c, y equal to 1 into x, mங்கிறது 1 இல்லையா? அப்போ 1 into x plus cங்கிறது 11 அவ்வளோதாங்கண்ணா. x சரி கொண்டு வந்துருங்க. அப்போ y minus x minus 11 equal to 0. x இன்சிடென்ட் மைனஸ் ஆகிடுச்சு, 11 இந்த பக்கம் வந்துச்சு, அதுவும் மைனஸ் ஆகிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கலாங்கண்ணே. அதாவது எக்ஸை ஃபஸ்ட்டு எழுதி அடுத்து ப்ளஸ் ஒய் கொடுத்துக்குங்க -11. அதாவது இந்த எக்ஸை ஃபஸ்ட் எழுதிட்டேன், ஒய் இங்கே நடுவில் வந்துடுச்சு, -11 இங்கே போயிடுச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து எக்ஸு மைனஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அப்படி கூட சொல்லிடலாம் இல்லைங்கண்ணா. அப்போ எக்ஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும், ஒய் மைனஸில் ஆகிடும், இந்த 11 வந்து ப்ளஸ் ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? அவ்வளோதான் ஈக்குவேஷன். அடுத்த சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 5.19 எடுத்துக்காட்டு 5.19 புக்கில் சம் பாருங்கன்னு. கால்குலேட் தி ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன். அப்போ என்ன கண்ணு எம்மும் ஒய் இன்டர்செப்ட் சியும் கேட்குறாங்க, எம் கேட்குறாங்க, சி கேட்குறாங்க. தெரிஞ்சுங்களா? இது ரெண்டும் கேட்குறாங்க. அதுக்காக என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன் 8x minus 7y plus 6 equal to 0. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்க, எம்சி கொடுத்துட்டு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு எம் என்ன சி என்னன்னு கேட்குறாங்க. வாங்க ஆன்சர் பார்க்கலாம். அப்படி சம் தமிழில் பாருங்கன்னு. எடுத்துக்காட்டு 5.19 8x minus 7y plus 6 equal to 0 என்ற கோட்டின் சாய்வு மற்றும் ஒய் வெட்டு துண்டு ஆகியவற்றை காண்க. சாய்வுன்னு எனக்கு நீ எம், ஒய் வெட்டு துண்டுன்னா சி, இது ரெண்டு தான் கேட்குறாங்க.
அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு சொல்யூஷன். அவங்க கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டேன், என்னென்ன வேணும் அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணிக்கிட்டேன். எம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தேவை, அதே மாதிரி சி என்ன அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு எம்சி கேட்டாங்கன்னாக்கன்னு நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா என்னக்கன்னு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்னாவே ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அவங்க என்ன ஈக்குவேஷன் கொடுத்தாலும் அதை இந்த ஃபார்மில் ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும். ஓகேவா? மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனையும் நாம் மாற்றின அந்த ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எம் என்ன சி என்ன அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேவா? பாருங்கள், அப்போ அந்த ஃபார்மில் மாற்றலாமா? 8x - 7y + 6 = 0 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த பக்கம் y மட்டும்தான் இருக்கணும். அப்போது -7y அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 8x கொண்டு போயிடுங்க, 6 இந்த சைடு கொண்டு போயிடுங்க. ஓகே, ரெண்டு என்ன கண்ணாவும் மைனஸ் ஆகிடும். இங்கே ப்ளஸில் இருக்குது, ஸோ இது மைனஸ் ஆகிடுச்சு. இது ப்ளஸில் இருக்குது, அதுவும் மைனஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்தது நமக்கு ஒய் மட்டும்தான் வேணும். அப்போ அந்த 7ஐயும் கொண்டு போயிடுங்க. இப்போ ஒய் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 7 டோட்டலாக கீழே வந்துடுது. ஓகேவா? அடுத்தது இந்த பக்கம் மேலே நியூமரேட்டரில் 2 டேர்ம் இருக்கா? ஸோ 2 டேர்முக்குமே வந்து இந்த ஒய் வந்து காமன் டினாமினேட்டர். ஸோ -8x / -7 இந்த -6 / -7 புரிஞ்சுதாக்கன்னு? -8x / -7 இந்த மைனஸ் இங்கே வந்துருச்சு, இந்த 6 / -7. ஓகேவா? அடுத்து மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 8x/7 அதை 8/7 × xன்னு எழுதியாச்சு. ஓகேவா? இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. ஸோ +6/7. பாருங்கன்னு, இது கரெக்டாக ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிற ஃபார்மில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ கம்பேர் த ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் சி. இது ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணோம்னா இதுதான் எம், இதுதான் சி. ஓகேவா? பாருங்கள், m = 8/7, c = 6/7. அவ்வளோதாங்க ஆன்சர். அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். எக்ஸசைஸில் புக்கில் சம் பாருங்கன்னு ஃபஸ்ட்டு தமிழில் பார்த்துடலாம். ரெண்டாவது கணக்கு 2 × x - y + 5 = 0 என்ற நேர்கோட்டு சமன்பாட்டின் சாய்வு கோணம் மற்றும் y வெட்டுத்துண்டு ஆகியவற்றை காண்க அப்படின்னு எனக்கு சாய்வுனா எம், சாய்வு கோணம்னா அதில் இருக்க தீட்டா, அடுத்து y வெட்டுத்துண்டு அப்படின்னா சி. இது மூணும் கேட்குறாங்க. அப்படியே இங்கிலீஷ் மீடியம் புக்கில் சம் பாருங்கன்னு. The equation of a straight line is 2 × x - y + 5 = 0. Find its slope, inclination of the inclination and intercept on the y axis. என்னன்னு ஸ்லோப் அப்போ m, இன்க்ளினேஷன்னா தீட்டா, அண்ட் இன்டர்செப்ட் ஆன் தி y ஆக்சிஸ்னா என்னக்கன்னு சி. இது மூணும் கேட்குறாங்க. ஆன்சர் பார்க்கலாமா? அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு சொல்யூஷன். கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன் அப்படியே எழுதியாச்சு. m வேணும், c வேணும், இன்னொன்று எழுதிக்கன்னு தீட்டா வேணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷனை எப்படி மாற்றிக்கணும்? y = mx + c அப்படிங்கிற ஃபார்மில் மாற்றிடணும். ஓகேவா? சரி வாங்க, 2 உள்ள இன்ட்டு பண்ணுங்கள், 2x, இந்த 2 இங்கே இன்ட்டு பண்ணினா -2y + 5 = 0. y டேர்ம் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க, எக்ஸை கொண்டுட்டு போயிருங்க. ஸோ எக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டீங்க, கான்ஸ்டன்ட் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. ஸோ எக்ஸ் 2x இங்கே இருக்குது, -2x ஆகிடுச்சு. 5 ப்ளஸில் இருக்குது, இந்த பக்கம் தான் -5 ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணுறீங்க? ரெண்டுலேயும் மைனஸ் காமனாக இருக்கா? ஸோ வெளியே எடுத்துடுங்க. வெளியே எடுத்துகிட்டா 2 பக்கம் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஓகே, அடுத்தது y மட்டும்தான் நமக்கு வேணும். ஸோ 2y = 2x + 5 இருக்குது. y இந்த பக்கமே வச்சுட்டு 2 கீழே கொண்டு வந்துடுங்க. அப்போ y = 2x + 5/2 அப்படின்னு ஆகிடும். அடுத்து டினாமினேட்டர், காமன் டினாமினேட்டர் இந்த ரெண்டு டேர்முக்குமே. ஸோ 2x/2 + 5/2, இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ 1x + 5/2 அப்படின்னு கிடைச்சிருச்சு. y = என்ன கண்ணு கிடைச்சிருக்குது? 1x + 5/2. அப்போது இதுதான் m, இதுதான் c இல்லையாக்கண்ணு? y = mx + c அப்படின்னு இருக்குதா? ஓகே,
comparing the equation y equal to mx plus c. So m equal to 1, c equal to 5/2. ஓகேவா, ரெண்டு ஆன்சர் கிடச்சிருச்சு. இன்னும் எனக்கு என்ன வேணும், தீட்டா வேணும். ஓகேவா, எம்னா நமக்கு என்னன்னு தெரியும், tan தீட்டா அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ m equal to tan தீட்டா equal to 1. tan தீட்டா equal to 1 அப்படின்னாவே தீட்டா என்னவா இருக்க முடியும், 45 தான் இருக்க முடியும். அவ்வளோதாங்கன்னு 3 ஆன்சருமே கிடச்சிருச்சு. புரிஞ்சுதுங்களா? அடுத்து தேர்டு சம்ம தமிழில் பாருங்கன்னு சம்ம மூன்றாவது கணக்கு சாய்வு கோணம் 30 டிகிரி மற்றும் y வெட்டுத்துண்டு -3 ஆகியவற்றை கொண்ட நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. என்ன கணக்கு கொடுத்துருக்குறாங்க, தீட்டா கொடுத்துருக்குறாங்க, அடுத்து சி கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டையும் யூஸ் பண்ணி அந்த சமன்பாடு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. English medium sum பாருங்கன்னு, find the equation of a line whose inclination is 30 degree and making an intercept -3 on the y axis. என்னக்கன்னு கொடுத்துருக்குறாங்க, தீட்டா கொடுத்துருக்குறாங்க, அடுத்தது சி கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டையும் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு சொல்யூஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, தீட்டா கொடுத்துருக்குறாங்க 30 டிகிரின்னு, சி -3ன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைண்ட் ஈக்குவேஷன், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ நமக்கு தீட்டா 30 கொடுத்துருக்குறாங்க. அப்போது நமக்கு எம், அதாவது ஸ்லோப் எம் கண்டுபிடிக்கணும் இல்லையா, எம் இருந்தால் தான் ஈக்குவேஷனில் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு போட முடியும். ஸோ தீட்டாவிலிருந்து எம் கண்டுபிடிக்கிறோம். எம் ஈக்குவல் டு டேன் தீட்டான்னு நமக்கு தெரியும். ஸோ தீட்டா ஈக்குவல் டு 30. ஸோ டேன் 30யோட வேல்யூ 1/√3. அவ்வளோதாங்கண்ணே. y equal to mx plus c. அப்போது y equal to m வரக்கூடிய இடத்துல 1/√3 into x minus c என்ன plus c எனக்குன்னு -3. புரிஞ்சுதுங்களா? y equal to mx plus c, y equal to 1/√3 into x minus 3. அடுத்தது அந்த ஈக்குவேஷனை அப்படியே விட முடியாது, ஏன்னா புக் ஆன்சர் நம்ம கொண்டுட்டு வரணும் இல்லையாக்கன்னு. ஸோ என்ன பண்ணலாம், அப்படியே ஏதாவது சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ இந்த 3யை ஃபஸ்ட்டு இந்த சைடு கொண்டு வந்துருங்கன்னு. ஸோ ஒய் மட்டும் இந்த பக்கம் இருக்குது, இந்த 3 மைனஸ் இருக்குது, இங்கே வந்தால் ப்ளஸ் ஆகிடுச்சு. ஒய் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 1/√3 into எக்ஸ்ன்னு இருக்குது. அடுத்தது √3 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ √3 into ஒய் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு எக்ஸு. அந்த √3 உள்ளே இன்ட்டு பண்ணிக்கிங்க. ஸோ √3y ப்ளஸ் 3 into √3 ஈக்குவல் டு எக்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போது எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா √3y minus x plus 3√3 equal to 0. அடுத்தது எக்ஸை நல்லாவே ஃபஸ்ட்டாக கொண்டு வந்துடுங்க. ஸோ -x plus √3y, நீங்கள் இந்த ஸ்டெப் இல்லாமல் கூட டைரெக்டாக அப்படி வந்துருங்கன்னு அப்படி பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ் இந்த சைடு வருதா, எக்ஸ் இங்கே வரும்போது எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது -x, இங்கே √3y, இங்கே 3 into √3 equal to 0. அடுத்து பாருங்கன்னு மைனஸால் டோட்டலாக இன்ட்டு பண்ணிவிடுங்க. ஸோ இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், ஈக்குவல் டு 0. இதுதாங்க புக் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நம்ம y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சிங்கிற ஃபார்முக்கு அந்த m வேல்யூ சி வேல்யூ போட்டு ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ வேலையும் முடித்தா தான் புக் ஆன்சர் வருது. ஸோ இதெல்லாம் நீங்கள் லைட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் போட முடியும். இல்லை அப்படின்னா கூட அதில் ஏதாவது ஒரு கால்குலேஷன் ஏதாவது ஒரு சால்வ் பண்ண முடியுமான்னு பார்த்து பண்ணி கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜில் நிறுத்திடுங்க இல்லையா? அவ்வளோதான். அடுத்து 4th சம் தமிழில் பாருங்கிற 4வது கணக்கு. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு என்ற நேர்கோட்டு சமன்பாட்டின் சாய்வு y வெட்டுத்துண்டு ஆகியவற்றை காண்க. அதாவது m என்ன c என்னன்னு கேட்குறாங்க. சம் பாருங்கன்னு 4th சம். ஃபைண்ட் த ஸ்லோப் அண்ட் y இன்டர்செப்ட் ஆஃப் ஒரு ஈக்குவேஷன். இல்லைங்க இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஸ்லோப் m கேட்குறாங்க, y இன்டர்செப்ட் அப்போ c கேட்குறாங்க. ஓகேவா? அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு சொல்யூஷன் கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டேன். m வேணும், c வேணும். ஓகேவா? ஓகே, நமக்கு m வேணும், c வேணும் அப்படின்னாவே ஈக்குவேஷனை எந்த ஃபார்மில் கண்ணு மாற்றணும்,
y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி அப்படிங்கிற ஃபார்மில் மாற்றணும். ஓகேவா? ஓகே, அப்போ ஒய் டேர்ம் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதெல்லாம் கொண்டு போயிடலாமா? பாருங்கள், ஒய் டேர்ம் இந்த பக்கம் அப்படியே இருக்குது, இந்த எக்ஸ் டேர்ம் இந்த பக்கம் போயிடுச்சு, இந்த 3 இங்கேயே தான் இருக்குது. ஓகேவா? அடுத்து ஒய் மட்டும் வச்சுக்கோங்க, இதை டோட்டலாக கீழே கொண்டு வந்துடுங்க. அதை கொண்டு வரதுக்கு முன்னாடி எக்ஸ் டேர்ம் இந்த பக்கம் எழுதிக்கிங்க, கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் எழுதிக்கிங்க. ஓகேவா? கொஞ்சம் பார்த்தா ஃபார்மாக இருக்க மாதிரி. ஓகேவா? அதாவது mx ப்ளஸ் சின்னு வரணும் இல்லையா, அதுக்காக எக்ஸ் டேர்ம் இந்த பக்கம் எழுதியாச்சு, கான்ஸ்டன்ட் அந்த பக்கம் எழுதியாச்சு. அடுத்து ஒய் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க, இதை கீழே கொண்டு வந்துடுங்கன்னு, அது 1 மைனஸ் ரூட் 3. ஓகே, இந்த ரெண்டு நியூமினேட்டருக்கு இது காமன் டினாமினேட்டர், ஸோ ரெண்டுக்குமே வரும். அப்போது மைனஸ் ரூட் 3 பை 1 மைனஸ் ரூட் 3 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 3 பை இது. ஓகேங்கண்ணே, இதுக்கு இது டினாமினேட்டர், அதே மாதிரி இதுக்கு இது டினாமினேட்டர் எழுதியாச்சா? ஓகே, இது என்னக்கன்னு ஃபார்மில் இருக்குது, ஒய் ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி அப்படின்னு இருக்குது. அப்போது இதுதான் எம்மு, இதுதான் சி. ஓகேவா? ஸோ கம்பேரிங் த ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி, ஸோ m ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 3 பை 1 மைனஸ் ரூட் 3, சி ஈக்குவல் டு 3 பை 1 மைனஸ் ரூட் 3. இதை அப்படியே வச்சுக்காம இதை மறுபடியும் புக் ஆன்சருக்கு கொண்டு வரணும். அதுக்காக என்ன பண்ணணும் பாருங்கன்னு, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 3 பை 1 மைனஸ் ரூட் 3. ஓகே, காஞ்சிகேட் எடுத்து ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணலாங்கன்னு, அதாவது 1 மைனஸ் ரூட் 3 இருக்கிறதுனால இந்த 1 அதுக்கு காஞ்சிகேட்டாக இருக்கக்கூடிய 1 ப்ளஸ் ரூட் 3 அதை எடுத்து மேலேயும் கீழே இன்ட்டு பண்ணுறீங்க. எந்த ஒரு நம்பரையும் ரெண்டு பக்கம் இன்ட்டு பண்ணும்போது எந்த ஒரு சேஞ்சு ஏற்பட போகிறது இல்லை இல்லையாக்கண்ணே. ஸோ அதனால் இங்கே ஒய் 1 மைனஸ் ரூட் 3 இருக்கிறதுனால மேலே 1 ப்ளஸ் ரூட் 3யும் 1 ப்ளஸ் ரூட் 3யும் மேலே 1 டைம் இன்ட்டு பண்ணிக்கிறீங்க, கீழே 1 டைம் இன்ட்டு பண்ணிக்கிறீங்க. அப்படி இன்ட்டு பண்ணிங்கன்னா பாருங்கன்னு, மைனஸ் ரூட் 3 இன்ட்டு 1 ப்ளஸ் ரூட் 3, கீழே பாருங்கள் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்றது. ஸோ ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு. ஓகேக்கண்ணே, ஏ ப்ளஸ் பி, இது ஏ மைனஸ் பி, அப்போது ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு, 1 ஸ்கொயர்டு மைனஸ் ரூட் 3 ஸ்கொயர்டு. ஓகே, இந்த ரூட் 3 உள்ளே இன்ட்டு பண்ணிக்கங்க. ஸோ மைனஸ் ரூட் 3 இன்ட்டு 1 மைனஸ் ரூட் 3, மைனஸ் ரூட் 3 இன்ட்டு ப்ளஸ் ரூட் 3 டிவைடட் பை 1 ஸ்கொயர்டு 1 ஆகிடுச்சு. ரூட் 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இந்த ரூட்டும் போய்டும் ஸ்கொயரும் போய்டும், ஸோ 3 கிடைக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், மைனஸ் ரூட் 3 அப்படியே இருக்குது. ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 என்னக்கன்னு ஆகிடும், 3 ஆகிடும். ஓகே, கீழே 1 மைனஸ் 3 என்னக்கன்னாவும் மைனஸ் 2 ஆகிடும். ஓகேவா? அடுத்தது ரெண்டுலேயும் டோட்டலாக மைனஸை வெளியே எடுத்துடலாம். ஸோ மைனஸ் எடுத்திங்கன்னா ரூட் 3 ப்ளஸ் 3 அப்படின்னு ஆயிரும், டிவைட் பை மைனஸ் 2, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ ரூட் 3 ப்ளஸ் 3 பை 2. அடுத்தது அதை அப்படியே திருப்பி எழுதுனீங்கன்னா 3 ப்ளஸ் ரூட் 3 பை 2. இதாங்கன்னு புக் ஆன்சர். ஸோ இது கொண்டு வரதுக்காக தான் இந்த ஸ்டெப் எல்லாம். ஓகேவா? அதே மாதிரி தான் சியும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். பாருங்கன்னு, சி ஈக்குவல் டு 3 பை 1 மைனஸ் ரூட் 3 நமக்கு கிடச்சிது. ஓகே, அது அப்படியே வச்சுக்கூடாது. அதனுடைய காஞ்சிகேட் 1 மைனஸ் ரூட் 3யோட காஞ்சிகேட் என்னக்கன்னு 1 ப்ளஸ் ரூட் 3. ஸோ அதை மேலே இங்கே இன்ட்டு பண்ணிக்கிறீங்க. ஸோ 3 இன்ட்டு 1 ப்ளஸ் ரூட் 3, இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு இருக்கும். ஸோ ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு, அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3 ஸ்கொயர். ஓகே, அடுத்து 3யை உள்ளே இன்ட்டு பண்ணுங்கள். 3 இன்ட்டு 1 3, 3 இன்ட்டு ரூட் 3 3 ரூட் 3 டிவைட் பை இந்த 1 அப்படியே வந்துச்சு, இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் போய்டும். ஸோ 3 கிடச்சிருச்சு. அடுத்து இந்த மேலே எந்த சேஞ்சும் பண்ண முடியாது, 3 ப்ளஸ் 3 ரூட் 3 அப்படியே இருக்கட்டும். 1 மைனஸ் 3 என்னக்கன்னாவும் மைனஸ் 2 ஆகிடும். அவ்வளோதான். இது புக் ஆன்சர். அடுத்து 5th சம் பார்க்கலாமா? அப்படி சம் தமிழில் பாருங்கன்னு, 5வது கணக்கு, -2,3 மற்றும் 8,5 என்ற புள்ளிகள் வழி செல்லும் கோடானது y = ax + 2 என்ற கோட்டிற்கு செங்குத்தானது எனில் a இன் மதிப்பு காண்க. ஸோ இது போன எக்ஸசைஸில் படித்த ஒரு செங்குத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை படித்தோம் இல்லையாக்கண்ணா. அது என்னது, ஒரு லைனுடைய சாய்வு, அது கூட இன்னொரு லைனுடைய சாய்வு, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க, ரெண்டையும் பெருக்கினீங்க அப்படின்னா -1 கிடச்சிருச்சு அப்படின்னா இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்து அப்படின்னு அர்த்தம் இல்லையாக்கண்ணே. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்க, நான் டெஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. ஸோ இந்த கான்செப்டை இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே,
ஃபிஃப்த் சம் பாருங்க புக்கில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ இஃப் த லைன் த்ரூ -2,3 and 8,5 இஸ் பர்பெண்டிகுலர் டு ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் 2 எனக்குன்னு சேர்க்குறாங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க, அடுத்து 2 குவாடினேட் கொடுத்துருக்குறாங்க, அது ரெண்டும் பர்பெண்டிகுலர், அதாவது இந்த குவாடினேட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்லோப் லைன், ஒரு லைனுடைய ஸ்லோப்பும் இந்த ஈக்குவேஷனுடைய ஸ்லோப் இருக்கும் இல்லையா கண்ணு, ஸோ அது ரெண்டும் அப்படி சொல்லக்கூடாது, இந்த குவாடினேட்டுக்கு கிடைக்கக்கூடிய லைனும், குவாடினேட்னா என்னக்கண்ணு, 2 பக்கம் 2 பாயிண்ட்டு, அதை ஜாயின் பண்ணால் லைன், ஓகேவா. ஸோ இந்த குவாடினேட்டை ஜாயின் பண்ணால் வரக்கூடிய லைன், இது ஒரு லைன் இல்லைக்கன்னு, இதுவும் பாருங்கள் ஸ்ட்ரைட் லைனுடைய ஈக்குவேஷன் இல்லையாக்கன்னு, இது ஒரு லைன். இந்த 2 லைனும் எப்படி இருக்குமா, பர்பெண்டிகுலராக இருக்குமா, இந்த லைனும் பர்பெண்டிகுலர். இது என்ன லைன்னா, இந்த குவாடினேட்ஸ்லேருந்து உருவாக்கப்பட்ட லைனு. இது என்ன லைன்னா, இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் இது, ஓகேவா. அப்படி பர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னா இதில் வரக்கூடிய இந்த ஏ வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2 லைன் பர்பெண்டிகுலர் அப்படின்னா ஸ்லோப் M1, ஒரு ஈக்குவேஷனுக்கான ஸ்லோப் M1, இன்னொரு ஈக்குவேஷனுக்கான ஸ்லோப் M2, ஒரு லைனுக்கான ஸ்லோப் M1, இன்னொரு லைனுக்கான ஸ்லோப் M2, அதை 2 இன்ட்டு பண்ணால் -1 கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு நல்லா தெரியும். அதனால் என்ன பண்ண போகிறோம், இதிலிருந்து ஒரு ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம், அது M1, இதிலிருந்து ஒரு ஸ்லோப் எடுத்துக்க போகிறோம், அது M2, 2 இன்ட்டு பண்ண போகிறோம், -1க்கு ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா ஏ ஆன்சர் கிடச்சிரும். அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு சொல்யூஷன் கொடுத்துருக்கூடிய 2 பாயிண்ட் எழுதியாச்சு, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அதையும் எழுதியாச்சு, என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான், ஓகேவா. ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கோங்கன்னு. இந்த 2 குவாடினேட்டையும் வச்சு ஒரு ஸ்லோப் கண்டுபிடிங்க, அது M1 எடுத்துக்கங்க, ஓகே. ஸ்லோப் ஆஃப் -2,3 8,5 ஈக்குவல் டு M1, தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஃபார்முலா என்னக்கன்னு, y2 minus y1 divided by x2 minus x1, ஓகேவா. அப்போ 5 minus 3 by 8 minus of -2, ஸோ 8 plus 2, ஓகேவா. 5 minus 3 2 ஆயிரும், 8 plus 2 10 ஆயிரும், ஸோ 2/10, அது 1/5ன்னு சிம்பிளிஃபை பண்ணியாச்சு, ஓகேவா. அடுத்து பாருங்கள், இது M1 எடுத்துக்கிட்டோமா, அடுத்தது இந்த ஈக்குவேஷன் ஃப்ரம் 1, அதில் இது பாருங்கள் y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சிங்கிற ஃபார்மல் இருக்குது. ஸோ இதுதான் M, நம்ம இது M1 எடுத்ததுனால இது M2, ஓகேவா. அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், கிவன் M1 அண்ட் M2 ஆர் பர்பெண்டிகுலர், அவங்களே கொடுத்துருந்தாங்க, 2 ஒன்றுக்கொன்று செங்குத்து அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. ஸோ செங்குத்து பர்பெண்டிகுலர்னாவே நமக்கு என்னென்னு தெரியும், M1 இன்ட்டு M2 ஈக்குவல் டு -1 அப்படின்னு நமக்கு தெரியும், ஓகேவா. ஸோ நமக்கு கிடைச்ச M1ஐயும் M2வையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், ஆன்சர் கிடச்சிரும். தட் இஸ் ஈக்குவல் டு -1 போட்டு பாருங்கள், ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள், 1/5 இன்ட்டு ஏ ஈக்குவல் டு -1, அடுத்து 5 இந்த பக்கம் கொண்டு போயிருங்க, ஏ ஈக்குவல் டு -1 இன்ட்டு 5, ஸோ -5, ஏ ஈக்குவல் டு -5, கரெக்ட் ஆன்சர். அடுத்து 6th சம் தமிழில் பாருங்கன்னு, 19,3 என்ற புள்ளியை அடியாக கொண்ட குன்றானது செங்கோண முக்கோண வடிவில் உள்ளது. தரையுடன் குன்று ஏற்படுத்தும் சாய்வு கோணம் 45 டிகிரி எனில் குன்றின் அடி மற்றும் உச்சியை இணைக்கும் கோட்டின் சமன்பாட்டை காண்க. இதில் என்ன கணக்கு இருக்குது, ஒரு குவாடினேட் இருக்குது, ஒரு டிகிரி இருக்குது, அவ்வளோதான் நமக்கு வேணும். என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு பாருங்கள், சமன்பாடு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். அப்படி சம் இங்கிலீஷில் பார்த்துருங்கன்னு, 6th sum, the hill in the form of a right triangle has its foot at 19,3. The inclination of the hill to the ground is 45 degree. Find the equation of the hill joining the foot and top. என்ன கணக்கு சொல்லிக்கிறாங்க, ஒரு குவாடினேட் கொடுத்துருக்குறாங்க, ஒரு டிகிரி கொடுத்துருக்குறாங்க, ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு சொல்யூஷன் கொடுத்துக்கூடிய குவாடினேட்ஸ் எழுதிக்கிட்டேன், டிகிரி எழுதிக்கிட்டேன், ஃபைண்ட் ஈக்குவேஷன், அவ்வளோதான். டிகிரி இருந்ததுன்னா M கண்டுபிடிச்சிடலாம். ஸோ M ஈக்குவல் டு tan θ ஈக்குவல் டு tan 45, ஸோ tan 45ங்கிறது 1. அப்போ M என்னக்கன்னு 1 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, ஓகேவா. அடுத்தது ஒரு குவாடினேட் கொடுத்துருந்தாங்க, குவாடினேட்னாவே x, y தான். ஸோ x, y ஈக்குவல் டு 19,3, அப்போது x ஈக்குவல் டு 19, y ஈக்குவல் டு 3.
ஓகேவா. அடுத்தது y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி அப்படிங்கிறது தான் ஈக்குவேஷன். ஸோ இதில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், சி வேல்யூ ஃபஸ்ட்டு கிடைக்கும். அடுத்து அந்த சி வேல்யூ யூஸ் பண்ணி பாருங்கள், ஈக்குவேஷனே கிடைச்சிடும். ஓகேவா. பாருங்கள், y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. இதில் நமக்கு என்னெல்லாம் தெரியும், y தெரியும், அதே மாதிரி m தெரியும் இப்போ கண்டுபிடிச்சது, அதே மாதிரி எக்ஸும் தெரியும், அது இன்னொரு கோஆர்டினேட்டு. ஸோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. y வந்து 3, m1 x 19 ப்ளஸ் சி மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. 1 × 19 19 தான். அடுத்து 19 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. 3 - 19 that is equal to c. அப்போ c என்ன கண்ணு, 3 - 19 -16. c equal to what, -16. இப்போது நமக்கு c கிடச்சிச்சா. m c இருந்தால் போது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ நவ் y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. mx m என்ன கண்ணு 1 × x ப்ளஸ் சி, அப்போது -16. அடுத்து பாருங்கள், இந்த எக்ஸ் இன்சைடு கொண்டு வந்துடுங்க. ஸோ y மைனஸ் எக்ஸ் 16 இன்சைடு கொண்டு வந்துடுங்க. -16 ப்ளஸ் 16 ஆகிடுச்சு. அப்போது y -6 ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. அடுத்து டோட்டலாக ஒரு மைனஸால் இன்ட்டு பண்ணிக்கங்க, அப்படி வச்சுக்கலாங்கன்னு. இதை இந்த சைடு கொண்டு வந்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து முன்னாடி கொண்டு வந்துடுங்க. -x y இங்கே வந்துச்சு 16 ஈக்குவல் டு 0. அடுத்து டோட்டலாக மைனஸால் இன்ட்டு பண்ணிவிடுங்க. ஸோ இது ப்ளஸ் ஆகிடுச்சு, இது மைனஸ் ஆகிடுச்சு, இது மைனஸ் ஆகிடுச்சு. ஸோ x - y -16 ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதுங்களா. இந்த இடத்துல புரியல அப்படின்னா வீடியோ ஒன்ஸ் மோர் ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்குங்கன்னு. ஏன்னா இது வரைக்கும் போடாத நியூ மாடல் இல்லையா, இது வரைக்கும் வீடியோவில் வராத நியூ மாடல். ஸோ டக்குன்னு புரியாது, லைட்டாக ரிவைண்ட் பண்ணி இந்த சம் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருங்க. நான் சொன்னதை நல்லா கவனிச்சிக்கங்க, புரிஞ்சிடும். அடுத்து 7th சம் மேம். புக்கில் சம் பாருங்கன்னு. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் த்ரூ த கிவன் பேர்ஸ் ஆஃப் தி பாயிண்ட்ஸ். 2 சம் கொடுத்துருக்குறாங்கன்னு, ரெண்டுலேயும் 2 பேர் கொடுத்துருக்குறாங்க. என்ன கேட்குறாங்க, ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே சம் தமிழில் பாருங்கன்னு. 7வது கணக்கு, கொடுக்கப்பட்ட இரு புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க அப்படின்னு சொல்லிட்டு 2 சம் கொடுத்துருக்குறாங்கன்னு. ரெண்டுலேயுமே புள்ளிகள் தான் கொடுத்துருக்குறாங்க, வேறு டிகிரி எம்சி எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த 2 கோஆர்டினேட்ஸை வச்சு எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்கலாமா. அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு. சொல்யூஷன் கொடுத்துருக்கூடிய ஃபஸ்ட்டு சம்முக்கான கோஆர்டினேட்ஸ் எழுதிக்கிட்டோம். ஃபைண்ட் ஈக்குவேஷன் அது ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க இல்லையாக்கன்னு. அதை ஒன்று மட்டும் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஓகே, நமக்கு ஈக்குவேஷனாக என்னக்கன்னு வேணும், எம் வேணும், சி வேணும், அவ்வளோதான் நம்மளுடைய இது. அது 2 தெரிஞ்சதுன்னா போதும். அது என்ன கொடுத்தாலும் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையாக்கன்னு. கோஆர்டினேட்ஸ் கொடுத்தாலும் கண்டுபிடிப்போம், தீட்டா கொடுத்தாலும் கண்டுபிடிப்போம், இது கொடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியும். நமக்கு வேண்டியது எம்மும் சியும், அது 2 இருந்துட்டால் ஈக்குவேஷனை ரெடி பண்ணிடலாம் இல்லையா. ஓகே, எம் கண்டுபிடிக்கலாம். 2 கோஆர்டினேட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக எம் கண்டுபிடிக்கலாம். எப்படிக்கன்னு, ஸ்லோப் ஃபார்முலா m equal to y2 minus y1 by x2 minus x1. இது x1, இது y1, இது x2, இது y2. ஓகே, அப்போ -2 minus 2 by 3 divided by x2 minus x1. அப்போ -1/2 minus 2. ஓகேவா. இதில் 3 எல்சிஎம் எடுத்துருங்கன்னு. அப்போ -6 minus 2 by 3, கீழே 2 எல்சிஎம் எடுத்திங்கன்னா -1 மைனஸ் இது 2 × 2 4 ஆகிடும். ஓகே, that is equal to -6 - 2 -8 divided by 3, கீழே -1 -4 -5 ஆயிரும். இது 2 ஆட் பண்ணால் -5 ஆயிரும் divided by 2. ஓகேவா. அடுத்து மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 அது 8/3 அப்படியே போட்டுக்கங்க. இந்த 5/2 தலைகீழாக போயிடுச்சு, ரெசிப்ரோக்கல் ஆகிடுச்சு, 2/5 ஆகிடுச்சு. ஓகேவா. அடுத்து பாருங்கன்னு, மேலே 2 இன்ட்டு பண்ணிக்கலாம், இது கேன்சல் பண்ண முடியல. ஸோ மேலே 2 இன்ட்டு பண்ணிக்கங்க, கீழே 2 இன்ட்டு பண்ணிக்கங்க. 8 × 2 16, 3 × 5 15. ஓகேவா. அப்போ எம் கிடச்சிருச்சு. அது என்ன கண்ணு, 16/15. ஓகே, அடுத்து நமக்கு என்ன இன்னொன்று வேணும், சி வேணும் இல்லையா. அது 2 இருந்தால் தான் நம்மளால் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியும். சி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படியுமே கோஆர்டினேட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டை மட்டும் வச்சு சி கண்டுபிடிச்சிக்கங்கன்னு. இது ஒரு ஈஸி மெத்தடு. அதாவது நான் சொல்லிக் கொடுக்குறது மோரோவர் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னும் இந்த லைன்ஸை பற்றி நிறைய புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குதுன்னு. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த எக்ஸசைஸில் வரக்கூடிய சம் அட்டன் பண்ணி மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஈஸி மெத்தட் சொல்கிறேன். ஓகேவா. ஃபஸ்ட்டு இப்போ இதில் கவனிக்கணும், சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டை எடுத்துக்கங்க. அது என்னக்கன்னு, 2, 2/3. ஓகே, 2, 2/3 பாருங்கன்னு. ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எடுத்துக்கிட்டேன், அதை x, yக்கு ஈக்குவல் பண்ணிக்கிறேன். ஓகேவா. அப்போது எக்ஸ் என்னக்கன்னு 2, ஒய் என்னக்கன்னு 2/3. அவ்வளோதான். எக்ஸு ஒய் இருக்குதா, எக்ஸு ஒய் இருக்குது, எம் இருந்துச்சுன்னா நம்ம சி கண்டுபிடிப்போம். எப்படிக்கன்னு, ஒய் ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. ஓகே, அப்போது ஒய் ஈக்குவல் டு 2/3 ஈக்குவல் டு mx. எம் என்ன 16/15 கண்டுபிடிச்சோம். அடுத்து எக்ஸ் என்னக்கன்னு 2. ஓகேவா, ப்ளஸ் சி. அடுத்தது 2/3 அப்படியே இருக்குது, இது 2 இன்ட்டு பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணக்கூடாது, இன்ட்டு பண்ணிக்கலாம். அப்போது 16 × 2 32 டிவைடட் பை 15 ஈக்குவல் சாரி கண்ணு இங்கே ப்ளஸ் வரும் இல்லையா, ப்ளஸ் சி. அடுத்த ஸ்டெப்பில் அடுத்து பாருங்கள், இந்த 2/3 இந்த பக்கம் இருக்குது, இந்த 32/15 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. ஸோ அது மைனஸ் ஆகிடுச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு சி. அடுத்தது இதில் ஏதாவது எல்சிஎம் எடுக்கலாமாக்கான 15 எல்சிஎம்மாக எடுத்துக்கலாம். 15 எல்சிஎம்மாக எடுத்தோம் அப்படின்னா இந்த 5 கூட என்ன கண், இந்த 2 கூட என்ன கண் இன்ட் ஆகும், 5 இன்ட் ஆகும் இல்லையா, இங்கே 3 மட்டும்தான் இருக்குது, நம்ம 15 எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ ஒரு 5 இன்ட் ஆகும். 5 × 2 -32 அப்படியே வந்துடும். 5 × 2 என்ன கண்ணு 10, 10 - 32 என்ன வரும், -22 ஆகிடும். கீழே 15. இப்போது சி கிடச்சிருச்சு -22/15 அப்படின்ட்டு. ஓகேவா, இப்போ எம் இருக்குது, சி இருக்குது. ஸோ ஒய் ஈக்குவல் டு எம்எஸ் ப்ளஸ் சியில் போட்டோம் அப்படின்னா ஈக்குவேஷன் கிடைச்சிடும். பாருங்க, நம்ம கண்டுபிடிச்ச எம் சி ரெண்டே எழுதிக்கிங்க. ஒய் ஈக்குவல் டு எம்எஸ் ப்ளஸ் சி. ஸோ ஒய் ஈக்குவல் டு எம் எனக்கு 16/15 × எக்ஸ் மைனஸ் அதாவது ப்ளஸ் சி. ஸோ இங்கே -22/15 அது எழுதிக்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, காமனாக இருக்கிற 1/15 தனியாக எடுத்துடுங்க. அப்போ உள்ள 16x -22 அப்படின்னு வந்துடும். அடுத்து 15 வந்து சைடு கொண்டு வந்துடுங்க. இந்த பக்கம் ஒய் தான் இருந்துச்சு. ஸோ 15y ஈக்குவல் டு 16x -22. அடுத்தது எல்லாமே சைடு கொண்டு வந்துடுங்க. ஸோ 15y - 16x இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிடும், இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆயிரும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து இந்த எக்ஸ் நம்ம முன்னாடி கொண்டு வந்துருங்க. -16/x + 15y + 22 ஈக்குவல் டு 0. டோட்டலாக ஒரு மைனஸால் இன்ட்டு பண்ணுங்கள். 16x - 15y - 22 ஈக்குவல் டு 0. அவ்வளோதாங்க ஆன்சர். அடுத்ததுலேயே செகண்டு பாருங்கன்னா, அதே மாதிரி 2 கோஆர்டினேட் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணி எம் கண்டுபிடிச்சிக்கலாம். எம் ஈக்குவல் டு x2 y2 - y1 x2 - x1. ஸோ -1 -3 divided by -7 -2 -1 -3 -4 -7 -2 -9 cancel 4/9. டேக் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட். இந்த ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எடுத்துக்கோங்க. அது x, yக்கு ஈக்குவல் பண்ணிக்கோங்க. ஸோ x ஈக்குவல் டு 2, y ஈக்குவல் டு 3. ஓகே, y ஈக்குவல் டு எம்எஸ் ப்ளஸ் சி. ஸோ y ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு எம் என்ன கண்ணு கண்டுபிடிச்சிங்க 9/4/9 இன்ட்டு எக்ஸ் என்ன கண்ணு 2 ப்ளஸ் சி. அடுத்து என்ன கண்ணு ஆகும் பாருங்கள், 3 அப்படியே இருக்குது. இது 2 இன்ட்டு பண்ண 8, 8/9 ப்ளஸ் சி. அடுத்து 8/9 சைடு கொண்டு வந்துருங்க. 3 - 8/9 ஈக்குவல் டு சி. இது எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 3 என்னவாயிரும் 27 ஆயிரும். 27 - 8/9 ஈக்குவல் டு சி. அடுத்தது 27ல் 8 போயிடுச்சுன்னா 19/9 வந்துடும். 19 வந்துடும். அது பை 9 ஈக்குவல் டு சி. சி வேல்யூ கிடச்சிருச்சு. அவ்வளோதாங்கன்னா சி எம் இருக்குதா. ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. இங்கே எம் அப்படிங்கிறது 4/9 கண்டுபிடிச்சிங்க, சிங்கிறது 19/9 கண்டுபிடிச்சிங்க. ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கங்க. ஸோ ஒய் ஈக்குவல் டு 4/9 × எக்ஸ் ப்ளஸ் 19/9. அடுத்து ரெண்டுலேயும் பாருங்கன்னு 1/9 காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியே எடுத்துருங்க. ஸோ உள்ள 4x + 19 அப்படின்னு வரும். 9 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ 9y ஈக்குவல் டு 4x + 19 வரும். அடுத்து இந்த 2 டைமையும் சேர்த்து இந்த சைடே கொண்டு வந்துருங்க. அப்போது 9y - 4x - 19 ஈக்குவல் டு 0. அடுத்தது எக்ஸ் டேர்மை முன்னாடி கொண்டு வந்துருங்க. -4x 9y 19 ஈக்குவல் டு 0. அடுத்தது டோட்டலாக மைனஸால் இன்ட்டு பண்ணிங்கன்னா 4x ப்ளஸ் ஆயிரும், 9y மைனஸ் ஆயிடும், 19 ப்ளஸ் ஆயிரும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதாங்க ஆன்சர். அடுத்து 8th சம்மு. தமிழில் சம் பாருங்கன்னு 8வது கணக்கு. ஒரு பூனை XY தளத்தில் -6, -4 என்ற புள்ளியில் உள்ளது. 5, 11 என்ற புள்ளியில் ஒரு பால் புட்டி வைக்கப்பட்டுள்ளது. பூனை மிக குறுகிய தூரம் பயணித்து பால் அருந்த விரும்புகிறது எனில் பாலை பருகுவதற்கு தேவையான பாதையின் சமன்பாட்டை காண்க. என்ன கண்ணு கொடுத்துருக்காங்க, நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இதில் ஒரு கோஆர்டினேட் இருக்குது, இன்னொரு கோஆர்டினேட் இருக்குது, அடுத்து என்ன கண் இருக்குது, அவ்வளோதான். 2 கோஆர்டினேட் கொடுத்துட்டு சமன்பாடு கேட்குறாங்க. அவ்வளோதாங்கண்ணே. அப்படி இங்கிலீஷ் மீடியம் சம் பாருங்கண்ணே. 8th செம்ம ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்கண்ணே. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு உங்கள் ஒரு கோஆர்டினேட்டு, இங்கே ஒரு கோஆர்டினேட், 2 கோஆர்டினேட்ஸ் இருக்குதுங்கண்ணே. அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. பாருங்கள், ஃபைண்ட் தி ஈக்குவேஷன். ஓகேவா, நீங்கள் சம் படித்து பார்த்துக்குங்க. ஸோ நான் அதில் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2 கோஆர்டினேட் எடுத்துக்கிறோம், அதுலேருந்து ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது போன சம் மாதிரி தான். அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு சொல்யூஷன் கொடுத்துருக்கூடிய 2 கோஆர்டினேட் எழுதிக்கிட்டேன். ஃபைண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா, இது 2லேருந்து ஸ்லோப் கண்டுபிடிச்சிக்கலாம், எம் கண்டுபிடிச்சிக்கலாங்கன்னு. ஸோ 11 - -4 ஸோ 11 + 4 டிவைட் பை 5 - (-6).
ஸோ 5 + 6 தட் இஸ் ஈக்குவல் டு 11 + 4 15. இது ரெண்டு ஆட் பண்ணால் 11. m ஈக்குவல் டு 15/11 கிடச்சிச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எடுத்துக்கலாம், x, yக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ x, y ஈக்குவல் டு -6 -4. ஸோ x ஈக்குவல் டு -6, y ஈக்குவல் டு -4. ஓகே. அடுத்து y ஈக்குவல் டு mx + c. அப்போ y ஈக்குவல் டு -4 ஈக்குவல் டு mx + c. mங்கிறது 15/11 இன்ட்டு x -6 + c. c கண்டுபிடிக்கிறதுக்காக x வேல்யூ, y வேல்யூ, m வேல்யூ இது மூணையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம் இல்லையா? ஓகே. -4 அப்படியே இருக்குது. இது ரெண்டு இன்ட்டு பண்ணிக்கங்க. 15 × -6 -90/11 + c. அடுத்து இந்த டைம் இன்சைட் கொண்டு வந்துருங்க. -4 கூட 90/11 வந்து ப்ளஸ் ஆகிடுச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு c. அடுத்து 11 LCM எடுத்துக்கங்க. 11 LCM எடுத்திங்கன்னா எனக்கு என்னாகும் 4 × 11 ஆகிடும். ஸோ -44 + 90/11 ஈக்குவல் டு c. அடுத்தது மேலே ரெண்டு பாருங்க 90 ப்ளஸில் இருக்குது, 44 மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணால் 46. 46/11 ஈக்குவல் டு c. c கிடச்சிச்சா? ஓகே. y ஈக்குவல் டு mx + c சம் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணக்கூடியதுக்கான ஃபார்முலா. ஓகே. m தெரியும் 15/11, c வந்து 46/11 ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ y ஈக்குவல் டு mx + c. m என்னக்கன்னு 15/11 × x + c என்னக்கன்னு இது. ஓகேவா? அடுத்து பாருங்கள் ரெண்டுலேயுமே 1/11 இருக்குது. ஸோ டோட்டலாக வெளியே எடுத்துக்கங்க. உள்ள 15x + 46 எப்படின்னு வந்துடும். அடுத்து இந்த 11 இன்சைட் கொண்டு வந்துருங்க. இந்த பக்கம் y மட்டும் தான் இருக்குது. ஸோ y × 11 ஆயிரும். ஸோ 11 × y ஈக்குவல் டு 15x + 46. டோட்டலாக எல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ 11y - 15x - 46 ரெண்டுமே ப்ளஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே மைனஸ் ஆகிடுச்சு. ஈக்குவல் டு 0. அடுத்து எக்ஸ்ட்ரா முன்னாடி கொண்டு வந்துருங்க. -15x + 11y - 46 ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட் இடத்துல மைனஸ் ஆகுது. ஸோ டோட்டலாக மைனஸில் ரெண்டு பண்ணிக்கலாம். 15x - 11y + 46 ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதுங்களா கண்ணு? ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிக்கிட்டா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கண்ணு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் ஒரு கிளிக் கொடுக்க மறக்காதீங்க. பாய் குட்டீஸ், ஆல் தி பெஸ்ட்.